சண்டே மார்னிங் நானும் கிரியும் அப்புக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். போற வழியில பயங்கர பசின்றதுனால தலப்பாக்கட்டியில சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேர் போயிட்டோம். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் இந்த தலப்பாக்கட்டி போணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போகவே முடியாம இருந்துச்சு. அன்னைக்கு தான் நாங்க வந்து போயிருந்தோம். நாங்க 2 பேர் தான் போயிருந்தோம். அதோ வீட்ல விட்டுட்டு போயாச்சு. அவனுக்கு கொஞ்சம் வீட்ல போடுற இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்ல வந்து புகாரி இருக்கும். ஸோ புகாரி மேல எமிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப். அதில வந்து அ வெயிட் பேஸ்ல வந்து நமக்கு ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ 1 கேஜி வந்து 699 நெனைக்கிறேன் அந்த மாதிரி. 99ஆ 659ஆ சரியா ஞாபகம் இல்ல. ஸோ அந்த ரேஞ்சில இருக்கும் 1 கேஜி. ஸோ அந்த மாதிரி வெயிட் பேசிஸ்ல நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கலாம். நம்ம எடுக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் வெயிட் பண்ணி வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நமக்கு அதுக்கேத்த மாரி பில் அமௌண்ட் வரும். ஸோ அங்க போயிட்டு எப்படியும் நம்ம ட்ரெஸ் பார்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நாங்க வந்து தலப்பாக்கட்டிக்கு போயாச்சு. ஸோ அங்க போயிட்டு வந்து மட்டன் பிரியாணி தலப்பாக்கட்டி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி வந்து ஒண்ணு ஆர்டர் பண்ணிட்டு, எக் பிரியாணி வந்து ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்டார்ட்டர்ஸ் வந்து ஃபிஷ் ஃபிங்கரும், மட்டன் சுக்காவும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே வந்து செம்மையா இருந்துச்சு. பிரியாணில இருக்க மட்டன் பீஸ் கூட சூப்பராவே இருந்துச்சு. நல்லா நல்லா குக் ஆயிருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே பயங்கரமா செம்மையா இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நம்ம எங்கனா போயிட்டு சாப்பிடும்போது சாப்பாடு சரியில்ல அப்படின்னா, நமக்கு அதுவே மைண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடும். பட் அங்க சாப்பிட்டதே வந்து பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே. நல்லா இருந்துச்சு. பில் கொஞ்சம் ஹெவியா தான் இருந்துச்சு. பட் ஆனா வந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஸோ, அதனால வந்து நமக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நமக்கு எதுவும் பெருசா இது தோணல. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லெமன் சோடா ஒண்ணு குடிச்சிட்டு, அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்க. ஸோ, அங்கேருந்து வந்தா நம்ம கிளாம்பாக்கத்துக்கு ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட் தான் வந்து நாங்க போக வேண்டிய ஷாப். ஸோ, அங்க போயிட்டு ட்ரெஸ் தேடிட்டு இருந்தோம். பட் ஆனா வந்து கிட்ஸ்க்கு பார்த்தா, கேர்ள் பேபிக்கு தான் நெறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. பாய்ஸ்க்கு இல்லவே இல்ல. அவனுக்கு தேடி, தேடி, தேடி எடுக்கிறதுக்குள்ள ரொம்பவே டைம் ஆயிடுச்சு அவனுக்கு எடுக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 20 டீ ஷர்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி எடுத்துட்டு, கொஞ்சம் ட்ராக் பேண்ட்டு, ஜீன் பேண்ட் அந்த மாதிரி எடுத்துட்டு, எனக்கு வீட்ல யூஸ் பண்ற மாரி ட்ராக் டீ ஷர்ட் அண்ட் கிரிக்கும் கொஞ்சம் ட்ராக் டீ ஷர்ட் இதெல்லாம் எடுத்துட்டு, அங்கேருந்து நாங்க கெளம்பிட்டோம். ஸோ வெயிட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் அவ்ளோ ட்ரெஸ்ஸஸுமே சேர்த்து வந்த பில் அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மி தான். நீங்களும் ஒரு நாள் அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. சாட்டர்டேஸ்ல போனீங்கன்னா நெறையா கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.